பூரிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு உள்ள ஒரு வாங்க செய்யலாம். வணக்கம் நண்பர்களே. சப்பாத்தி பூரிக்கு ஒரு குருமா. அதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை போட்டுட்டு அது வெட்டி வச்ச வெங்காயம் அது பொரிஞ்சிட்டு போடுறேன். அதுக்கு குருமாவுக்கு சும்மா கொஞ்சோண்டு வேணா தக்காளி போடலாம் அல்லது வேண்டாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வைக்க போகிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா இப்போ நமக்கு தேவையான உப்பு, மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி வேக விடணும். நல்லா வதக்கி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுவோம். பிரித்து இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை போட்டுருவோம். போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் கொழப்பு வேணுங்கிறனால பொரிகடலையை திரித்து தண்ணியாக்கி இதில் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் இப்போ பொரிகடலை மாவை தான் திரிக்க போகிறேன். நான் இதிலே வச்சு கொஞ்சம் பொரிகடலையை நல்லா நைஸாக திரிச்சிடுவேன். இதை இனி கரைச்சி ஊற்றுவேன். இந்த நல்லா நுணுக்கியாச்சு. இனி இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கணும். நல்லா அப்படி கரைச்சிட்டு இதில் ஊற்றி கிண்டிட்டோம்னா நல்லா கொஞ்சம் குழன்னு இருக்கும். கொஞ்சோண்டு மல்லிச்செடி போட்டு அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுப்போம். சாப்பிட்டு இவங்க முட்டை சப்பாத்தி போட்டு சாப்பிட்றாங்க. சுடுது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.